தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறு கதைங்க. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு குரு இருக்காருங்க. அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 10-15 சீடர்களை வச்சுக்கிட்டு அந்த ஊரை பாதுகாத்துட்டு வராருங்க. வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு நீங்கள் எதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. இவர் சொல்கிறாரு, உனக்கு என்னப்பா தெரியும், நீங்கள் எதாவது சொல்லிக் கொடுத்தா செய்வேன் அப்படிங்கிறாருங்க. உடனே குரு சொல்கிறாரு, சரி இந்த குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாருங்க. இவர் போகிறாரு. போயிட்டு வந்து சொல்கிறாரு, குடம் ஓட்டையாயிடுச்சு, தண்ணி பிடிக்க முடியல, அதனால் நான் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி பூஜை பண்ணணும், போய் பூ பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரும் போகிறாரு, திருப்பி வந்துட்டாருங்க வெறுங்கையோட. குரு கேட்குறாரு, ஏடா பண்ண அப்படின்னு கேட்டால் இவர் சொல்கிறாரு, எந்த பூ பறிக்கிறதுன்னு தெரியல, அதெல்லாம் பறிக்கலை, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாருங்க. இன்னொரு வேலை சொல்கிறாரு, அதையே நம்மளால் செய்யலை. உடனே இவர் கோவம் வந்துடுது. கோவம் வந்தது முன்னாடி கூட்டு உட்கார வச்சு, ஏப்பா நான் ஒரு வேலை சொன்னேன், நீ செய்ய மாட்டேற, நீ இங்கேருந்து போகிற திருப்பி வர, இங்கேருந்து போகிற திருப்பி வர, இதான் தாரக மந்திரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு புரிஞ்சு போகுது. ஓ அப்படியா அப்படின்ட்டு ஏஞ்சி ஓடிடுறாருங்க. இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாருங்க. ஒரு அரச மரத்தில் உட்காந்து தவம் பண்ணிட்டாருங்க. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேன்னு ஒரு 15 வருஷமாக தவம் பண்ணுறாருங்க. கண்மழித்து பார்க்குறாரு, தனக்கு முன்னாடி ஒரு பெரிய பாம்பு புத்து இருக்குது. அதை பார்த்ததுமே சொல்கிறாருங்க, இங்கேருந்து அங்கே அப்படிங்கிறாரு. அந்த பாம்பு புத்து இங்கேருந்து பறந்து போய் அங்கே விழுந்துருது. திருப்பி அங்கேருந்து இங்கே அப்படிங்கிறாரு. அந்த பாம்பு புத்து அங்கேருந்து திருப்பி இங்கே வந்துடுது. இவருக்கு பெரிய ஆச்சரியம். ஐயோ குருநாதா, மந்திரம் பழிச்சு போச்சே, நான் வரேன் அப்படின்ட்டு ஓடியாரு. வந்ததும் தன்னோட குருவை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சொல்லி கொடுத்த மந்திரம் பழிச்சு போச்சு அப்படிங்கிறாருங்க. இவருக்கு ஆச்சரியம், யாரா அவன் திடீர்னு வரான், ஏதோ மந்திரங்கிறான், என்னடா அப்படின்னு. என்னப்பா அப்படி பழிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி குரு கேட்குறாருங்க. இப்போ சொல்கிறாரு, நீங்கள் முன்னாடி உட்காருங்க அப்படின்னு. குருநாதர் உட்காந்துடுறாரு. உட்காந்து சொல்கிறாரு, இங்கேருந்து அங்கே அப்படிங்கிறாரு. குருநாதர் இங்கேருந்து ஒரு 10 அடி தள்ளி போய் விழுந்துடுறாருங்க. திருப்பி என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து இங்கே அப்படிங்கிறாருங்க. உடனே குருநாதர் அங்கேருந்து இங்கே வந்துடுறாரு. திருப்பி சொல்கிறார், இங்கேருந்து அங்கே அப்படிங்கிறாரு. மறுபடியும் பறந்து போயிடுறாரு. அங்கேருந்து இங்கே அப்படிங்கிறாரு. உடனே வந்துடுறாரு. இவர் உடனே அப்பாப்பா நிறுத்துப்பா, ஓ மந்திரம் பழிச்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாருங்க. இந்த கதை மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணால் அது சரியாக போகும். இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய குருக்கிட்ட நம்ம பாடம் படித்தாலும் சரி தப்பாக தான் முடியும். அதனால் சிந்தித்து செயலாற்றுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.